नोपशान्तये ॐ पाताय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैताम् अमृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतभद्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पातो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवगी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणदडाजयत्रजला गान्धारनीलोद्बला शल्यग्राहवती कृत्वेन वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविगर्णघोरमगरा दुर्योधनावर्तिनी सोतीर्णा खलु पाण्डवैरननदी कैवर्तः केशवः पाराशर्यवससरोजममलं गीतार्थगन्धोत्कटम् बोधनाबोधितम् लोके षड्जन षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारत पंकजं कलिमल रत्वंसि न श्रेयसे मूगं करोति वाचालं पंकुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवै वेदैः साङ्गमपदक्रमोपनिषदै सायन्दियं सामगा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुसुरासुरगणा देवाय तस्मै नमः। பகவத்கீதை 18வது அத்தியாயம். நம்ம இப்போது ஒரு கிளான்ஸ் சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை நம்ம 18 அத்தியாயத்தில் 18 ஸ்லோகங்கள் சம்மரி பார்த்துருக்கோம். 19வது ஸ்லோகம் இன்றைக்கி பார்க்கணும். 18வது ஸ்லோகத்தில் அறிவு, அறியப்படு பொருள், அறிபவன் என நாம் செய்கின்ற செயலுக்கு 3 விதமான விஷயங்கள் தூண்டுதலாக இருக்கின்றது. அப்புறம் கருவி, கர்மம், கர்த்தா என கர்மத்துக்கு இருப்பிடமும் 3ஆக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை பார்த்திங்கன்னா வரிசை கிரமமாக சொல்லிக்கொண்டே வரப்போகிறார். 19வது ஸ்லோகம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஞானம் கர்ம ச கர்த்தா ச திருதைவ குணபேததஹ புரோச்யதே குணசங்கியானே யதாவத் ஸ்ருணுதான்யபி. ஞானம், கர்மம், கர்த்தா அப்படிங்கிறது குணபேதத்தினால் 3 வகை என்று சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளையும் உள்ளபடி கேள் அப்படின்னு சொல்கிறார். சாங்கியம், யோகம், மீமாம்சம், வைசேஷிகம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா 6 விதமான தரிசனங்கள் நம்முடைய சனாதன தர்ம மதத்தில் இருக்கின்றது. அதில் சாங்கியம் அப்படிங்கிறதுக்கு கபிலர் என்ன பண்ணியிருக்காரு, விளக்கம் கொடுத்துருக்கின்றார். கபிலர் இந்த மாதிரி சாங்கிய சாஸ்திரத்தில் ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணபேதத்தினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன குணம் இருக்கின்றது, சத்துவ, ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்களின் அடிப்படையில் ஞானமும் 3 வகையாகவும், அந்த மனிதன் செய்கின்ற கர்மம் அல்லது செயல் 3 வகையாகவும், அந்த கர்த்திருவம், தன்னை கர்த்தா என்று எண்ணிக்கொள்கின்றவன் அப்படிங்கிறது அந்த குணபேதத்தினால் அதுவும் 3 வகையாகவும் சாங்கிய சாஸ்திரத்தில் கபில முனிவரால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவைகளையும் உள்ளபடி அர்ஜுனா நீ கேள், அதையெல்லாம் நான் உனக்கு சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். 20வது ஸ்லோகம். சர்வபூதேஷு ஏ நைக்கம் பாவமவ்யய ஈக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். பிறகு பகவான் தன்னுடைய சர்வ வியாபகத்தன்மையை சொல்லுகின்றார்.
வேறு வேறாய் உள்ள பூதங்களில் உலகத்தில் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றது. 14 லோகங்களிலும் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றது உலகத்தில். அந்த எல்லா பூதங்களிலும் எல்லா உயிரினங்களிலும் வேறுபடாத அழியாத ஏகவஸ்துவாய் எதனால் பார்க்கிறாயோ அந்த ஞானத்தை சாத்விகம் என்று அறிக அப்படிங்கிறார். அப்போ சாத்விகமான ஞானம் உடையவன் உலகத்தில் பார்க்கின்ற பொருள் அனைத்தையும் எப்படி பார்க்கின்றான்? ஒரே ஒரு பொருள், ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, இருப்பது ஒன்றே, அது பலவாக தோற்றமளித்து கொண்டிருக்கின்றது. சூரியன் ஒன்றுதான். சூரியனுடைய கதிர்கள், லட்சம் கதிர்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒளிர்வித்து கொண்டிருக்கின்றது, ஒளியை தந்து கொண்டிருக்கின்றது. சூரியனிடத்தில் இருக்கின்ற கதிர்களும் சூரியனும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். எல்லாம் சூரியனிடத்திலிருந்தான் புறப்பட்டு வந்திருக்கின்றது. அதுபோல வேறு வேறாக காணப்படுகின்றது பூதங்கள். யாருக்கு அப்படின்னா அஞ்ஞானிக்கு, சாமானிய மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறாக தோன்றுகின்றது. ஆனால் ஞானி என்ன பண்ணுறான்? வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கின்றான். மனித இனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதிலே பல லட்சம், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான என்டிட்டி இருக்கு. எல்லாரும் ஒன்று போல இருக்க முடியாது. அப்படி எல்லா பொருள்களிலும் எது அந்தர்யாமியாய் அந்தராத்மாவாக இருக்கின்றதோ, வேறுபடாத, அது மட்டுமல்ல இந்த உடல் அழிகின்றது, உலகமும் ஒடுங்குகிறது, மறுபடியும் தோற்றத்திற்கு வருகின்றது. ஆனால் ஒரே ஒரு பொருள் என்ன பண்ணுறது இல்லைன்னா அழிவதில்லை. பகவான் பகவத்கீதையிலே சொல்லியிருக்காரு, பரம் அவ்யக்தம், அவ்யக்தத்திற்கும் மேலானதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அதுவும் அவ்யக்தம்தான். அந்த அவ்யக்தத்துக்கு மாறுதல் கிடையாது. அது அழிவதில்லை, தேய்வதில்லை, உருமாறுவதில்லை. மாற்றம் அடைவதற்கு இடையில், எல்லா பொருள்களும் மாற்றம் அடைவதற்கு இடையில் இது ஒன்றுதான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எல்லா பொருள்களிலும் ஏக வஸ்துவை தான் என்ன பண்ணுறான் ஞானி பார்க்கின்றான். சத்துவகுணம் உடையவன் அந்த ஞானத்தையே என்ன பண்ணுறான்? சாத்விகமாக கருதுகின்றான். அப்போ ரஜோகுணம் உடையவனும் தமோகுணம் உடையவனும் பார்க்கின்ற பார்வை, அவனுடைய திருஷ்டி, இந்த உலகத்தில் அவன் தொடர்பு கொள்ளுகின்ற அந்த மனப்பான்மை, ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சத்வகுணமுடையவன் அனைத்தும் ஈசனுடைய சொரூபம். ஈசன் அனைத்திலும் நிறைந்துள்ளான். பகவானை தவிர வேறு எதுவும் கிடையாது. இத்தகைய ஞானம் என்னது அப்படின்னா சாத்விக ஞானம். இருப்பதெல்லாம் இறைவனே, எனக்கு கண்ணில் தோன்றுவதெல்லாம் கடவுளே, கடவுளை தவிர அவர்கள் எதுவும் பார்ப்பதில்லை. ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு விஷயத்திலும் கடவுளை தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க பார்க்கின்றார்கள். இத்தகைய ஞானம் வருவது கடினமானது. ஆனால் அது அந்த ஞானம் அப்படி இருந்துட்டா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சாத்விக ஞானம். அடுத்தது 21 ராஜச ஞானத்தை பற்றி சொல்ல போகிறாரு. பிரதக் வேனது ஞானம் நானா பாவான் பிரதக் விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜானம் வித்தி ராஜசம். பின்பு எந்த ஞானம் எல்லா பூதங்களிலும் வெவ்வேறு விதமான பல ஜீவர்களை ஒன்றினின்று ஒன்று வேறானதாக அறிகிறதோ அந்த ஞானத்தை ராஜச ஞானம் என்று அறிக. அனைத்தும் ஒன்றல்ல, எல்லாம் ஒவ்வொன்றும், அனைத்தும் வெவ்வேறானது என்கின்ற அந்த ஞானம் யாருடையதுன்னா ராஜச குணமுடையவர்களுடைய அறிவு அப்படித்தான் இருக்கும். they always create or they are not able to see oneness. அவங்க ஒன்றா பார்க்குறது அவங்களால முடியாது, எல்லாமே தனித்தனியாக தான் பார்ப்பாங்க. இறைவன் வேறு, நான் வேறு. இறைவனிடத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் இறைவனுடைய சாநித்தியம் இருந்தாலும் அனைத்தும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய அறிவு கேட்டியது, அவ்வளோதான். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஞானம் ராஜசம். இல்லாததை இருப்பதாக காணுவது, கயிற்றை பாம்பாக பார்ப்பது,
இருக்கிறது ஒன்று தான். எது அப்படின்னா கயிறு தான். கயிறை என்னவா பார்க்குறான் ராஜச குணமுடையவன் அப்படின்னா பாம்பாக பார்க்கின்றான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா விபரீதமான பார்வை. கயிற்றை கயிறாக பார்க்காதது ஒன்று, மற்றொன்று என்னது அப்படின்னா கயிற்றை பாம்பாக பார்த்தது. ஒரு பொருளை உள்ளது உள்ளபடி பார்ப்பது தான் என்னதுன்னா சாத்விக குணம். அதற்கு மாறாக உள்ளதை உள்ளபடி பார்க்காமல் விட்டுவிட்டது அது ஒரு குற்றம். உள்ளதை உள்ளபடி பார்க்காமல் வேறு எதையாவது ஒன்றை அது மேல் ஏற்றி பார்ப்பது என்ன அப்படின்னா இரண்டாவது தவறு. அதுதான் என்ன சொல்றதுன்னா ராஜச ஞானம். அது இம்போஸ் பண்றது, இல்லாததை இருப்பதாக என்ன பண்றது ராஜச குணம் காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொன்றாக தனித்தனியாகத்தான் அவனுக்கு ராஜச குணம் உடையவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தெரிகின்றது. இத்தகைய ஞானம் வேற்றுமையை உண்டு பண்ணக்கூடியதுதான் என்னது அப்படின்னா ராஜசமான அறிவு. வேற வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது தான் என்னது அப்படின்னா சாத்விக ஞானம். அடுத்து தமசை பற்றி சொல்றாரு. யத்து கிருஷ்ண வதேகஸ்மின் காரியே சக்த மகைதுகம் அதத்வார்த்த வதல்பம் ச தத்தாம சமுதாகிருதம். ஒரு காரியத்தையே முழுவதுமாக பற்றி கொண்டு, இது ரொம்ப முக்கியமானது, தனக்கு தெரிந்ததை தனக்கு இதுதான் முடிவானது அப்படின்னு சொல்லி தானாகவே முடிவு செய்து இதைத்தான் முடிவாக நான் சொல்லுவேன், இதற்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது இந்த தாமச ஞானம். அது மட்டும் இல்லை, யுக்திக்கு பொருந்தாதது. அப்புறம் உண்மைக்கு புறம்பானது அற்பமாய் உள்ள ஞானம் எதுவோ அது தாமசம் எனப்படுகிறது. நாலு விஷயம் 3 விஷயம் இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது. உருவ வழிபாட்டிலிருந்து உருவமற்ற வழிபாட்டுக்கு என்னால் போக முடியாது. கடவுள் உருவத்தோடு கூடியவர் தான். இதெல்லாம் என்னது அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. இது என்னது அப்படின்னா உண்மைக்கு புறம்பானது. கடவுள் அருவமாகவும் இருக்கின்றார், உருவமாகவும் இருக்கின்றார், அருவுருவமாகவும் இருக்கின்றார். இதை என்ன பண்ண மாட்டான், துவைதி ஏற்றுக்க மாட்டான், விசிஷ்டாத்வைதி ஏற்றுக்க மாட்டான், அத்வைதி மட்டும்தான் ஏற்றுப்பான். அப்போ ஒரு விஷயத்தை தனக்கு பிடித்ததை தன்னுடைய அறிவுக்கு எட்டியதை மட்டும் என்ன பண்ணுறதுன்னா இதற்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது அதையே பிடித்து கொண்டு மேலான உண்மைக்கு என்ன பண்ணுறதில்லை, செல்ல முடிவதில்லை. அது மட்டும் இல்லை, வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட யுக்திக்கு பொருத்தம் இல்லாததாக இருக்கும். they don't have logical thinking. அறிவுக்கு எல்லையே கிடையாது. அதை மீண்டும் நாம் என்ன பண்ணலாம், அதை விட மேலான நிலைக்கு நாம் செல்லலாம். சாஸ்திரத்தில் அதற்கு இடம் உண்டு. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யுக்திக்கு பொருந்தாததாகவும் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கக்கூடியது. பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா, எந்த வடிவத்தில் என்னை வழிபட்டாலும் என்னையே வழிபட்டதாகத்தான் அர்த்தம். ஆனால் அதில் என்னை அவர்கள் பார்ப்பதில்லை, அதில் என்னை அவர்கள் உணர்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். சிறு தேவதைகள், மரம், கல், மலை, நதி, இந்த உலகத்தில் எந்த பொருளை நீ தெய்வமாக வழிபட்டாலும் அதிலுள்ளும் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த அறிவில்லாத மூட மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், என்னை நினைந்து வழிபடுகிறார்களே ஒழிய அதில் எதை வழிபடுகிறார்களோ அந்த விஷயத்தில் என்னை அவர்கள் என்ன பண்ணுறதில்லை, பார்ப்பதில்லை. அதுதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. அப்போ இது என்னது அப்படின்னா உண்மைக்கு புறம்பானது. கல்லிலே கடவுளை காணலாம், ஆனால் அதற்கு மேலும் கடவுள் வேறு ஒரு தத்துவத்தில் இருக்கின்றார், அதை உணர்வதில்லை. கல்லில் தான் கடவுள் இருக்காருங்கிறது அதுக்கு மேலே என்ன பண்ணுறதில்லை, போகிறதில்லை. அழியாத ஒரு தத்துவத்தை, உயர்ந்த தத்துவத்தை வேதாந்தமும் சாஸ்திரங்களும்
வெகுவாக ஆராய்ச்சி செய்து நமக்கெல்லாம் விளக்கி கொண்டிருக்கின்ற தத்துவத்தை இத்தகைய தாமச குணமுடையவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகவும் குறுகிய வட்டத்துக்குள் அடக்கி விடுகிறார்கள். இதுதான் கடவுள், இதுதான் ஆத்ம தத்துவம், இதுதான் பிரம்மம் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. விஷாலமான அறிவு கிடையாது. அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னா உண்மைக்கு புறம்பானது. அப்புறம் இத்தகையவருடைய ஞானம் என்னது அப்படின்னா அற்பமான ஞானம். அற்பமான ஞானம் அப்படின்னா சிறிதளவே தான் அந்த ஞானம் இருக்கின்றது. அந்த ஞானத்தை விருத்தி செய்வதற்கு அவர்களுக்கு சக்தி கிடையாது. இத்தகையவர்களுடைய ஞானம் தான் என்னது அப்படின்னா தாமச ஞானம். அப்போ 3 வகையான ஞானத்தை பகவான் சொல்லிட்டார். சாத்விகம், ராஜசம், தாமசம். அடுத்தது 23ல் நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷதஹ கிருதம் அபலா பிரேப்சுனா கர்ம எத்தத் சாத்விகமுச்யதே. பிறகு கர்மத்தை பற்றியும் கர்த்தாவை பற்றியும் பகவான் சொல்லப் போகிறார். பயனில் விருப்பம் வைக்காதவனால், பற்று இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் நியமிக்கப்பட்டுள்ள விதிக்கப்பட்டுள்ள எந்த காரியத்தை செய்கிறானோ அது சாத்விகம் எனப்படுகிறது. இப்போ 3 வகையான செயல் கர்மம். சாத்விக குணமுடையவன் எப்படி செயலை செய்கின்றான், ராஜச குணமுடையவன் எப்படி செயலை செய்கின்றான், தாமசிகமான குணமுடையவன் எப்படி செயலை செய்கின்றான், அது 3த்தையும் பகவான் சொல்லுகின்றான். அப்போ சாத்விக குணமுடையவன் என்ன சொல்கிறான், இது எனக்கு விருப்பப்பட்ட காரியம், இதனால் எனக்கு பயன் வருகின்றது அப்படிலாம் பார்க்கறது இல்லை. எந்த காரியத்தை செய்தாலும் அந்த செயல் எனக்கு விதிக்கப்பட்டுள்ள செயல். தட் டியூட்டி இஸ் அசைன்டு ஃபார் மீ. எனக்காகவே அந்த கர்மம் இருக்கின்றது, நான் அதற்கு உரியவன். அது எந்த விதமான தடங்கள் வந்தாலும், அதனால் எனக்கு துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, பயன் இல்லாமல் இருந்தாலும் சரி, பயன் இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு பற்றுதல் இல்லாமல் நான் அந்த காரியத்தை செய்வேன். ஸோ எக்ஸ்பெக்டிங் எனி ரிசல்ட் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். பிறகு செய்கின்ற செயலை என்ன பண்ணுறதுன்னா ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் செய்து பிறகு அதில் விருப்பு வெறுப்பையும் காட்டுவதில்லை. இப்போ நாம் செய்கிற செயலெல்லாம் என்ன காட்டுற நம்ம விருப்பம் இருக்கின்றது, வெறுப்பும் இருக்கின்றது. அப்புறம் அந்த செயலின் மீது நமக்கு என்ன இருக்குன்னா பற்றுதல் இருக்கின்றது. இது 3மே யாருக்கு இருக்குன்னா ராஜச குணமுடையவனுக்கு தான் இருக்கும், சாத்விக குணமுடையவனுக்கு இருக்காது. அதனால் பற்று இல்லை, விருப்பு வெறுப்பு இல்லை, அப்புறம் வருகின்ற ரிசல்ட்டில் என்ன இல்லை, அதுலேயும் ஆசை இல்லை அப்படின்னா அவன் எதற்காக அந்த கர்மத்தை செய்கிறான் அப்படின்னா தட் டியூட்டி, தட் விஷயம், அந்த காரியம் எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு, அசைன் பண்ணப்பட்டிருக்கு. தட் டியூட்டி இஸ் அசைன்டு ஃபார் மீ. அதை நான் கண்டிப்பாக செய்தே தீருவேன். ஏன் அப்படின்னா அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நியதம் சங்கரஹிதம். நியதம் மீன்ஸ் வாட் அப்படின்னா அது செஞ்சே தீரப்பட வேண்டும், விடக்கூடாது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வைகரை துயிலெழு, அதிகாலையில் 4 மணிக்கு துயிலெழ வேண்டும் எங்கே சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது எனக்கு தூக்கம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அந்த டயத்துக்கு நான் எந்திரிச்சிடுவேன். தானம் தர வேண்டும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சத்தியம் வத, தர்மம் சர. கிரகஸ்தனுக்கு உண்டான கடமைகள், பிரம்மச்சாரிக்கு உண்டான கடமைகள், சன்னியாசிக்கு உண்டான கடமைகள், வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு உண்டான கடமைகள் எல்லாமே என்னது அப்படின்னா டியூட்டி டியூட்டி டியூட்டி. அந்த டியூட்டியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இடப்பட்ட, எனக்கு தரப்பட்ட அந்த கடமைகளை நான் பற்று இல்லாமல் செய்வேன். அதுதான் என்னதுன்னா சாத்விக குணமுடையவர்களின் கர்மம் அப்படித்தான் இருக்கும். அப்போ அவர்களுடைய செயல் என்னது அப்படின்னா ரொம்ப தூய்மையானது. அப்புறம் 24வது ஸ்லோகம். யத்து காமே சுனா கர்ம
சாஹங்காரேண வா புனः கிரியதே பகுலாயாசம் தத்ராஜ்ய சமுதாஹிருதம். ஆசையின் வசப்பட்டவனால் அல்லது அகங்காரமுடையவனால் பெரும் பிரயாசையுடன் இனி எக்கருமம் செய்யப்படுகிறதோ அது ராஜசம் எனப்படுகிறது. இந்த ரஜோகுணமுடையவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆசை இருக்கும், அது கட்டுப்படுத்தவே முடியாது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அகங்காரம் இருக்கும், பெரும் பிரயாசை ஆர்ப்பாட்டமாக செய்வான். சாத்விக குணமுடையவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆடம்பரம் அனாவசியமான விஷயங்கள் ஒன்றுமே இருக்காது, நீட்டாக பிளெயினாக செஞ்சுட்டு போயிடுவான். ஆனால் ரஜோகுணமுடையவன் என்ன பண்ணுறான், விளம்பரப்படுத்துவான். இந்த ஆசை உள்ளே வந்துட்டதுனாலே அதனுடைய விளைவுகள்லாம் வெவ்வேறாக இருக்கின்றது. ஆசை வசப்பட்டு அகங்காரம் அதிகமாவதனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பெரும் பிரயாசையுடன் நான் சின்ன விஷயம் செஞ்சேன்னா கூட எனக்கு ரஜோகுணம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பெரிய பில்டப் பண்ணுவேன். ஆனால் நான் அப்படி அதை செய்தேன் இதை செய்தேன் என்று நான் என்ன பண்ணுவேன், பெரிய பில்டப்லாம் கொடுப்பேன். சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தி காட்டுவது. என்னை போல யாராவது இந்த உலகத்தில் செய்ய முடியுமா? இப்பேற்பட்ட குணமுடையவனுடைய அந்த கர்மம் ராஜச குணமுடையது, ராஜசத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் பகவான் சொல்லுகின்றார். அடுத்தது 25. அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேட்ச பௌருஷம் மோகாதாரபியதே கர்ம எத்தத் தாமசமுச்சியதே. தாமச குணமுடையவன் என்ன பண்ணுறான், வினையின் அதாவது செயலின் விளைவை பற்றி சிந்திப்பதில்லை. தனக்கு என்ன முடியும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது இல்லை. தன்னால் முடியாததெல்லாம் போய் செய்யலாமோ அப்படிங்கிறது ட்ரை பண்ணுறது. தன்னுடைய தகுதிக்கு, தன்னுடைய திறமைக்கு, தன்னுடைய அறிவுக்கு, தன்னுடைய உடல் பலம் வலிமை மனோபலத்திற்கு ஏற்றார் போன்று செயல்படாமல் அவன் என்ன பண்ணுறான், அதற்கெல்லாம் மீறி தன்னுடைய தகுதியை ஆராய்ச்சி செய்யாமலே என்ன பண்ணுறான், விளைவுகளை சிந்திப்பதில்லை. இது செஞ்சால் இது நல்லதாக அமையுமா, இது நமக்கு கெடுதல் தருமா, இது நமக்கு நல்லது கொடுக்குமா, இதெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. வினையின் விளைவையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் தன் திறமையையும் எண்ணி பார்க்காது மயக்கத்தால் எந்த கர்மம் தொடங்கப்படுகிறதோ அது தாமசம். அப்போ வினையின் விளைவு, அதனுடைய லாப நஷ்டங்கள், அதனால் வரும் துன்பங்கள், தன்னுடைய தகுதியையும் எண்ணி பார்க்காது மனக்குழப்பத்தால், மயக்கத்தால், அறிவின்மையால், அறிவு குறைபாட்டினால் எந்த காரியம் தொடங்கப்படுகிறதோ அது தாமசம் எனப்படுகிறது. அப்போ 3 விதமான கர்மத்தை சொல்லியாச்சு. இனி பகவான் சொல்ல போவது 3 விதமான கர்த்தா. ஞானத்தை பார்த்தாச்சு, கர்மத்தை பார்த்தாச்சு, கர்த்தாவை பற்றி சொல்ல போகிறார். 26வது ஸ்லோகம். முக்த சங்கோ அனகங்வாதி திருத்யுத்சாக சமன்விதக சித்திய சித்தியோ நிர்விகாரக கர்த்தா சாத்விக உச்சியதே. பற்று நீங்கியவன், அகங்காரமற்றவன், உறுதியும் ஊக்கமும் உடையவன், வெற்றி தோல்வியில் வேறுபடாதவன். இத்தகைய கர்த்தா தான் யாருன்னா சாத்விக குணமுடையவன். அப்போ ஞானம், கர்மம், கர்த்தா 3 விஷயங்களிலும் இந்த சாத்விக குணமுடையவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பற்றில்லாதவன், பற்றில்லாதவன் சொல்லிக்கிட்டே பகவான் வருகின்றார். ஆசை நீங்கியவன், அகங்காரம் இல்லாதவன், உறுதியும் ஊக்கமும் உடையவன். எதில் அப்படின்னா செயலில். அவனுடைய கர்த்திருவம் ஆசை இல்லாததனாலும் அகங்காரம் இல்லாததனாலும் மேலும் உறுதியானதாக இருக்கும். அப்போது ராஜச குணமுடையவனுடைய அகங்காரமும் ஆசையும் அதைவிட உயர்ந்தது எது அப்படின்னா சாத்விக குணமுடையவனுடைய உறுதி. எடுத்துக்கொண்ட செயலில் பின்வாங்குவதில்லை, விரைந்து முடிப்பது, செயல்களை சீக்கிரமாக செய்து முடிப்பது, புத்தி கூர்மை, இதெல்லாம் சாத்விக குணத்திலிருந்து வரக்கூடியது.
ஆசை இல்லாதவனுடைய மனது தான் காரியங்களை செவ்வனே செய்வதற்கு தகுதியுடையதாகிறது. ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னா ஆசை இருக்கக்கூடாது, அகங்காரமும் இருக்கக்கூடாது. உறுதியும் ஊக்கமும் உடையவன் வெற்றி தோல்வியில் என்ன பண்ணுறதில்ல, அவன் மாறுபாடு அடைவதில்லை. துவந்துவங்களிலிருந்து விடுபட்டவன் வெற்றி தோல்வி மானம் அவமானம் லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் குளிர் வெப்பம் இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஹீ இஸ் அவே ஃப்ரம் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்றது. இருமைகளிலிருந்து துவந்தவங்களிலிருந்து இந்த சாத்விக கர்த்தா என்ன பண்ணுறான், விடுபடுகின்றான், தன்னை விடுவித்துக் கொள்கின்றான். தோல்வியில் சிறிதும் துவளாதவன் வெற்றியில் என்ன பண்ணுறதில்ல, களிப்படையாதவன். ரொம்ப என்ன பண்ணுறது, வெற்றி வந்தாச்சு, நிறைய அவனுக்கு ஜெயம் வந்தாச்சு, என்ன பண்ணுறதில்ல, அவன் ரொம்ப பெரிய ஆட்டமெல்லாம் ஆட மாட்டான். அப்போ பற்று நீங்கியவன் அகங்காரம் இல்லாதவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாத்விக குணம் அப்படின்னு சொன்னாலே பற்று இருக்காது, அகங்காரம் இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது, விருப்பு வெறுப்பு இருக்காது. அது அப்படியே மனசில் என்ன பண்ணணும், பதிய வச்சுக்கணும். அதுதான் சாத்விக ஞானம், சாத்விக கர்த்தா, சாத்விக கர்மா. அடுத்து 27வது ஸ்லோகம். ராகி கர்மபல பிரப்சுஹு லுப்தோ ஹிம்சாத்மகோ சுச்சிஹி ஹர்ஷசோகான்வித கர்த்தா ராஜசக பரிகீர்த்தித. இது அப்படியே ஆப்போசிட். ராஜச குணமுடையவனுடைய அந்த கர்த்திருவம் எப்படி இருக்கின்றது, ஆசை உள்ளவன், வினைப்பயனை விரும்புபவன், உலுத்தன், கருமி, மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய தன்மையுடையவன், சுத்தமில்லாதவன், மகிழ்ச்சியும் அப்புறம் சோம்பலும் சோர்வும் கொள்பவன். இத்தகைய கர்த்தா ராஜசம் எனப்படுகின்றான். இத்தகைய மன அமைப்பை உடையவன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்துக்கும் பில்டப் தருவான். ஆசை அதிகமாக இருப்பதனால் இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து வருகின்றது. காம குரோத லோப மோக மத மாஸ்டரியம். 3 குணங்களுக்கு வசப்பட்டவனுக்கு இந்த ரஜோகுணம் தான் இருக்கிறதுல ரொம்ப கெடுதல் செய்யக்கூடியது. ஆசை அதிகமாக அதிகமாக அவனுக்கு என்ன ஆகுது, பேராசை வடிவெடுக்கிறது. பேராசையினால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த உளுத்தத்தன்மை, கஞ்சத்தனம் ஏற்படுகின்றது. எல்லாம் தனக்கே வேண்டும், மற்றவர்களுடைய பொருளும் எனக்கு வேண்டும், என்னுடைய பொருளையும் நான் யாருக்கும் தரமாட்டேன். இந்த ஆசையினால இதெல்லாம் என்ன ஆகுது, ஏற்படுகின்றது. வினைப்பயனை பெரிதும் விரும்புபவன், ரிசல்ட்டை நிறைய எதிர்பார்ப்பான். மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அவன் என்ன பண்ணுறான், வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்வான். சுத்தம் இருக்காது, வாய் சுத்தம், கை சுத்தம், பொய் நிறைய பேசுவான். சோர்வு கொள்ளுவான். ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவான், ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதாவது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் என்ன பண்ணுவான், சீக்கிரமாக ஆட்பட்டு விடுவான். மகிழும் சோர்வும் கொள்பவனாக இருப்பான். இத்தகைய கர்த்தா ராஜச கர்த்தா என்று பகவான் சொல்லுகின்றார். அடுத்து 28. அயுக்தக பிராகிருதக ஸ்தப்தக ஷட்டோ நைஷ்கிருதிகோ லசக விஷாதி தீர்க்க சூத்ரீச்ச கர்த்தா தாமச உச்சியதே. இது ரொம்ப அடிமட்டமானது. யோகத்திற்கு பொருத்தமில்லாத மனதை உடையவன். இதர் கர்மயோகம், அதற்கு கீழே பக்தி யோகம், ஞான யோகத்துக்கெல்லாம் போகவே முடியாது இவனால். முன்னேற்ற பாதைக்கு பொருத்தமில்லாத மனதை உடையவன், அறிவு வளரப்பெறாதவன். அவனுக்கு அறிவு இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுறது இல்லைன்னா வளர்த்து கொள்வதில்லை. சில பேரை பார்த்து சொல்லுவோம் நம்ம, உன் மண்டையில் என்ன களிமண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அறிவை வளர்த்து கொள்வதற்கும் அறிவை விருத்தி செய்வதற்கும் அவர்களுக்கு என்ன கிடையாதுன்னா முடிவதில்லை. முரடன், வஞ்சகன்,
பழிகாரன், சோம்பேறி, துயருறுபவன், காலம் நீட்டிப்பவன், இத்தகைய கர்த்தா தாமசம் எனப்படுகின்றான். இப்பேற்பட்ட ஆளை எங்கே போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம்? எங்கேயாவது இருப்பாங்க. எல்லா விதமான கீழான குணங்களும் உடையவன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ஏதாவது வேலையை கொடுத்தோம் அப்படின்னா, ஐயோ அது என்னால் முடியாதே, அதற்கு பதிலாக நான் இந்த வேலையை செய்யட்டுமா, அந்த வேலையை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், சாக்கு போக்கு சொல்லக்கூடியவன், சமாதானம் சொல்லக்கூடியவன். அவன் தான் யாருன்னா காலம் நீட்டிப்பவன், தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்பவன். தேவையில்லாத விஷயத்தை போட்டு என்ன பண்ணுறது, மண்டையை போட்டு குடஞ்சிக்கிறது. சோம்பேறி, சோம்பல்லையே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு முதல்ல தூக்கம்தான் முக்கியம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டான், தூக்கத்தை விடமாட்டான். சோம்பேறி. மற்றவர்கள் மீது பழி போடுவதில் வல்லவன். அதனால தான் இப்படி ஆச்சு, இதனால் இப்படி ஆச்சு, அதை நான் செஞ்சிருப்பேன், இவர் இப்படி பண்ணிட்டாரு, அதனால் என்ன பண்ண முடியலன்னு சொல்லி பழி கூறிக்கொண்டே இருக்கவன். வஞ்சகன், முரடன், மூர்க்கன். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அறிவு வளரப்பெறாததனால் வருகின்ற ப்ராப்ளம். ரஜோகுணமாவது பரவாயில்ல, தாமச குணத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தால் ரஜோகுணம் தேவலை. இட் இஸ் பெட்டர் தேன் தமோ குணம். ஆனால் சத்துவகுணத்துக்கு கம்பேரிசன் பார்க்கும்போது ரஜோகுணம் குறைச்சல் தான். அப்போ அந்த கர்த்தா சாத்விக, ராஜச, தாமச 3 விதமான அந்த கர்த்தாக்களில் தாமசம் என்பது ரொம்ப மோசமாக பகவான் என்ன பண்ணுறாரு, குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அடுத்தது 29. புத்திர் பேதம் திருதேஷ்சைவ குணதக திரவிதம் ஸ்ருணு புரோட்சமானமசேஷேன பிரதக்துவேன தனஞ்சய. அறிவினுடையதும் மன உறுதியுடையதுமாகிய மூவகை வேற்றுமையை குணங்களுக்கு ஏற்றவாறு பாகுபடுத்தி பாக்கி இல்லாமல் பகருகின்றேன் அர்ஜுனா, கேள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். நமக்கு அறிவு இருக்கு, மனது இருக்கு. அறிவு எங்க இருக்கு? எல்லாரும் கேட்டா என்ன சொல்லுவோம், அறிவு இங்க இருக்குன்னு சொல்லுவோம். மனசு எங்க இருக்குன்னு சொல்லுவோம். புத்திமான் பலவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ புத்தி வேற மனசு வேறையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 விதமான டைமென்ஷன் சொல்கிறோம். நம்ம மனதே அது என்ன ஆகுது, நன்கு சிந்தித்து பகுத்தறிந்து இந்த விஷயத்தை செய்யணும், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய அந்த நேரம். அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்னா அறிவு. எல்லா விதமான எண்ணங்களும் போய் என்ன ஆகுது, ஸ்டோரேஜ் ஆகுது. அதெல்லாம் சித்தம். அப்புறம் இந்த 3ம் சேர்ந்து இதையெல்லாம் நான் தான் செய்தேன், எனக்கே உரிமை அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டுவது, என்னால் தான் முடிந்தது அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த உணர்வு, அந்த மன உணர்வு தான் என்னது அப்படின்னா அகங்காரம். அப்போது புத்திக்கும் மனசுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆனால் 2 வெவ்வேறையாக தோன்றுவது போல இருக்கின்றது, ஆனால் ஒன்று தான். இப்போது பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறாரு, உடலை காட்டிலும் இந்திரியங்கள் பெரியது, இந்திரியங்களை காட்டிலும் மனது பெரியது, மனதை காட்டிலும் புத்தி பெரியது, புத்தியை காட்டிலும் ஆத்மா பெரியது. இந்திரியேபிய பரம் மனக மனசஸ்து பராபுத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரக. ஆனால் இயங்குகின்ற சக்தி, சிந்திக்கின்ற சக்தி எங்கிருந்து கிடைக்குது புத்திக்கும் மனசுக்கும் அப்படின்னா ஆத்மாவிலிருந்து தான் கிடைக்கின்றது. ஆத்மா அனைத்தையும் அறிவு பெறச் செய்கின்றது, ஆத்மா அனைத்தையும் ஒளிர்விக்கிறது, ஆத்மா அனைத்தையும் உணர்வுடையதாக்குகிறது. மனிதன் என்ன பண்றான், உணர்வு ரூபமாக இருக்கின்றான், உணர்ச்சி வடிவமாக இருக்கக்கூடியவன் தான் மனிதன். மனமுடையவன் மனிதன். அப்போ மனசும் புத்தியும் 2 காரணங்களிலும் என்ன இருக்கு அப்படின்னா விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது. அப்போ அறிவை பற்றியதிலும் மன உறுதியை பற்றியதிலும் அதுலேயே 3 வகையான வேற்றுமையை என்னால் சொல்ல முடியும் அர்ஜுனா
அதையும் சொல்லுகின்றேன் கேள். அந்த 2 விஷயங்களும் அதுவும் குணங்களுக்கு ஏற்பவே நான் சொல்லப் போகிறேன். அதுவும் எப்படி சொல்ல போறேன்? பாக்கி இல்லாமல், வித்தவுட் எனி ஒமிஷன், அனைத்தையும் நான் உனக்கு சொல்ல போகிறேன். அர்ஜுனா கேளப்பா அப்படிங்கிறார் பகவான். 30வது ஸ்லோகத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பிரவருத்திம் ச நிவருத்திம் ச காரியா காரியே பயாபயே பந்தம் மோக்ஷம் சயா வேத்தி புத்தி சாப்பார்த்த சாத்விகி. சாத்விக புத்தி எப்படி இருக்கின்றது பார்த்தா, பிரவருத்தி நிவிருத்தி, எதுவும் வேண்டாம் என்று அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அனைத்தையும் துறந்து விட்டு செல்வது, அது ஒரு மார்க்கம். அனைத்தையும் வேண்டும், நான் அனுபவித்துக் கொண்டே அனைத்தையும் நான் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடப் போகின்றேன், அனைத்தையும் செய்ய போகின்றேன், ஆனால் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப் போகின்றேன் அப்படிங்கிற மார்க்கம் ஒன்று இருக்கப்பா. அந்த 2 மார்க்கத்திலும் செய்ய தகுந்ததையும் செய்ய தகாததையும் அறிந்தது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய் இதை செய்யாதே. அப்புறம் பயம் பயமின்மை, பந்தம் மோக்ஷம். இந்த வார்த்தைகள்லாம் நல்லா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பந்தம் மோக்ஷம், பயம் அபயம், செய்ய தகுந்தது செய்ய தகாதது, பிரவருத்தி நிவிருத்தி, இதெல்லாம் ஆன்மீக விஷயத்தில் பகவத்கீதையை படிக்க படிக்க தான் இதெல்லாம் ஓரளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். அர்ஜுனன் ஆரம்பத்தில் கிருஷ்ணனிடத்தில் கேட்குறான், எனக்கு பிரவருத்தி மார்க்கமா நிவர்த்தி மார்க்கமான்னு ஒன்றும் தெரியவில்லையே கிருஷ்ணா. நான் எந்த மார்க்கத்தில் செல்வது அப்படிங்கிறத கேட்குறான். அதெல்லாம் பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்லாம் பகவான் சொல்லிக்கிட்டே வரார். சதுர்வித புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோக்ஷம், அறம்பொருள் இன்பம் வீடு, இதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே நமக்கெல்லாம் என்ன இல்லை அப்படின்னா பேசிக்காக ஒன்றும் தெரியவில்லை. தர்ம அர்த்த காமத்தில் ஈடுபாடு கொண்டு போவதெல்லாம் என்னது அப்படின்னா அது ஒரு மார்க்கம். மோட்சத்தையே குறிக்கோளாக கொண்டு, இறைவனையே குறிக்கோளாக கொண்டு, வேதாந்த விசாரத்தையே குறிக்கோளாக கொண்டு முமுட்சுவாக வாழ்வது அது ஒரு மார்க்கம். அதுதான் பிரவருத்தி நிவிருத்தி அப்படிங்கிறது பகவான் சொல்லுகின்றார். ஒரு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது. களஞ்சம் ந பக்ஷேத் சுராம் ந பிபேத் சத்தியம் வத தர்மம் சர மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ மூர்க்க தேவோ பவ தரித்திர தேவோ பவ. யஜ்ஞ தான தபஸ் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இப்போ எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. சாஸ்திரம் எது பிரமாணமாக சொல்லுகின்றதோ அதையே நீ செய்ய வேண்டும். 17ஆம் அத்தியாயத்திலே பகவான் சொல்லியிருக்காரு, செய்ய தகுந்தது எது செய்ய தகாதது என்பதை சாஸ்திரம் எப்படி விதித்திருக்கின்றதோ அதன்படி நீ செய்ய வேண்டும். கண்டதை செய்யக்கூடாது. இப்போ நல்ல புத்தி உள்ளவன், தீர்க்கமான அறிவுடையவன், திறமைசாலி, அவன் என்ன பண்ணுறான், பயத்திற்கும் அபயத்திற்கும் நல்ல விஷயம் தெரிஞ்சு எதற்கு பயப்படணும் எதற்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு நல்லா தெரியும். கடவுளை சார்ந்து வாழ்பவன், இறைவனை சார்ந்து வாழ்பவன், ஈஸ்வரனை சார்ந்து வாழ்பவன், தன்னை பிரம்மமாக உணர்ந்தவன் எதற்கு பயப்படுவான்? மரணமயம் கூட அவனுக்கு கிடையாது. ஏன் பகவான் பயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மனிதர்கள் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அனைத்திற்கும் 4 விதமான விஷயங்கள் இருக்கின்றது. ஆகார நித்ர பய மைதுனம். ஆகாரத்தையும் நித்திரத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிறுத்தவே முடியாது.
ஆகாரம் அண்டு நித்ரா. அப்புறம் பயம், மைதுனம். நம்ம அறியாமலேயோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம சில விஷயங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டே இருக்கின்றோம். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், விளக்கமாக பார்க்கலாம். பயம், பயமின்மை, அப்புறம் பந்தம், மோக்ஷம். இது எல்லாத்தையும் அறியக்கூடியதான் என்னதுன்னா சாத்விகமான புத்தி. நாம் இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம எங்கே போய் மறுபடியும் போய் லேண்ட் ஆக போகிறோம், எதற்காக பிறந்திருக்கின்றோம், எதை நாம் சாதிக்க வேண்டும், நம்முடைய எண்டு பாயிண்ட் என்ன, இதெல்லாம் ரஜோகுணமுடையதோ தமோகுணமுடைய புத்தி என்ன பண்ணாது, அறிவதில்லை, ஆராய்ச்சி செய்வதில்லை, மேம்போக்காக நுனிப்புள் மேய்ந்து விட்டு போகக்கூடிய புத்திகள். சாத்விகமான புத்தியுடைய என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆழ்ந்து அகன்று என்ன பண்ணுறான், நுண்ணியதாக சிந்தனை செய்கின்றான். அதுதான் சாத்விக புத்தி. அப்புறம் ராஜச புத்தி சொல்றாரு, யயா தர்மம் அதர்மம் ச காரியம் சாக்காரியம் ஏவச்ச அயதாவத் பிரஜானாதி புத்திஹி சாபார்த்த ராஜசி. தர்மத்தையும் அதர்மத்தையும், தகுந்த காரியத்தையும் தகாத காரியத்தையும் தாறுமாறாக எந்த புத்தி அறிகிறதோ அது ராஜசமானது. ஜஸ்ட் ஆப்போசிட், நெக்ஸ்ட் ஆப்போசிட், அதுதான் என்னது அப்படின்னா ராஜசம். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அவனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ராஜச புத்தி அத்தகையதாக என்ன பண்ணுறது அப்படின்னா விபரீதமான புத்தியை அது என்ன பண்ணுறது அப்படின்னா இம்போஸ். சூப்பர் இம்போஸ் அப்படின்னு சொல்றது. அத்தியாரோபம், இல்லாததை இருப்பதாக என்ன பண்ணுறது, ஏற்றி காட்டுவது. எது தர்மம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை அதர்மமாகவும், எது அதர்மமோ அதை தர்மமாகவும் என்ன பண்ணுறது அப்படின்னா விபரீதமாக அது செய்யக்கூடியது புத்தி ராஜச புத்தி. லஞ்சம் தரக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா தற்காலத்தில் லஞ்சம் வாங்குவது தர்மம், லஞ்சம் கொடுப்பதும் என்னதுன்னா தர்மம் மாறிப்போச்சு. எது அதர்மமோ அது தர்மமாக மாறிவிட்டது. இப்போ எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு என்ன ஆகாது தெரியாது. தர்மமும் அதர்மமும் தெரியல அப்படின்னா அது ரெண்டும் அடுத்தது, அது ரெண்டுமே என்ன ஆகுது, கொலாப்ஸ். அதனால் ஒரே வார்த்தையில் பகவான் முடித்து விடுகின்றார், தாறுமாறாக. யதாவத் பிரஜானாதி அப்படிங்கிறதுக்கு அயதாவத் பிரஜானாதி. யதா அது எது எப்படியோ, எது எதெல்லாம் எப்படி இருக்கின்றதோ அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக பார்ப்பது. அயதாவத் பிரஜானாதி புத்திஹி சாபார்த்த ராஜசி. யா தர்மம் அதர்மம் காரியம் ச அகாரியம் ரெண்டுமே க்ளோஸ். அதனால் ரஜோகுண புத்தி ரொம்ப மோசமானது. அது மனிதனை ரொம்ப பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அடுத்து தாமச புத்தி சொல்றாரு, அதர்மம் தர்மம் இதியா மன்யதே தமசாவிருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திஹி சாப்பார்த்த தாமசி. அஜ்ஞானம் அறியாமை என்ற இருட்டினால் மூடப்பட்டது. சிசுவை கர்ப்பப்பை மூடியிருப்பது போன்றும் அழுக்கு கண்ணாடியை மூடியிருப்பது போன்றும் புகை நெருப்பை மூடியிருப்பது போன்றும் அஜ்ஞானம் பகவத்கீதையால் விவரிக்கப்பட்டது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அஜ்ஞானம் எப்படி இருக்கின்றது, மனிதர்களுக்கு 3 விதமாக இருக்கின்றது. சிசுவை கர்ப்பப்பை மூடியிருப்பது போன்றும், அழுக்கு கண்ணாடியை மறைத்திருப்பது போன்றும், நெருப்பை புகை மூடியிருப்பது போன்றும். இதெல்லாம் அப்படியே சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படியே என்ன பண்ணுவானோ அதே சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணிக்கணும். அதே அஜ்ஞானம் தான் இங்கே சொல்லப்படுகின்றது. எது
அஞ்ஞான இருளால் மூடப்பெற்ற எந்த அறிவானது, இக்னரன்ஸ் இக்னரன்ஸ் இக்னரன்ஸ், சுவாமி விவேகானந்தர் 3 முறை சொல்லுகின்றார். அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் ஞானத்திற்கு நிறைய விஷயத்தை கொடுக்கின்றார். சதுர்சம் சேஷ்டதே சஸ்யாகா, ஞானத்தை விட இந்த உலகத்தில் எதுவுமே உயர்ந்தது கிடையாது. பவித்திரமிக வித்யதே அப்படிங்கிறார் ஞானத்திற்கு. உலகத்தில் எந்த விஷயங்கள் பவித்திரமானது, மனிதனை அது ஆயத்தப்படுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது, க்ளீன் பண்ணுறது, உணர்வு ரூபமாக அறிவு ரூபமாக ஒரு மனிதனை பவித்திரமாக ஆக்கக்கூடியது எது அப்படின்னா ஞானம் ஒன்றுதான். ஞானா தேவத்து கைவல்யம், ஞானத்தினால் மட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா மோட்சம் சித்திக்கின்றது. அப்போ அஜ்ஞானிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அறியாமையினால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு அதர்மத்தை தர்மமாகவும் பொருள்களையெல்லாம் விபரீதமாகவும் நினைக்கிறதோ அது தாமசமானது. அப்போ ராஜசம் என்ன அப்படின்னா எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறது தெரியாது. அவன் ஆராய்ச்சி பண்ணால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தாமசம் உடையவன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே வரமாட்டான். என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இல்லைனா அவனாவே என்ன பண்ணிக்கிறான், தவறாக எடுத்துக்கொள்கின்றான். எது அதர்மமோ அதுதான் தர்மம் என்று நினைக்கக்கூடியவன். இவனை சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அத்தகைய விபரீதமான புத்தியாக இருக்கக்கூடியதான் என்னதுன்னா தாமச புத்தி. அப்போ 30, 31, 32 ஸ்லோகங்களில் 3 ஸ்லோகங்களில் சாத்விக புத்தி, ராஜச புத்தி, தாமச புத்தியை பகவான் என்ன பண்ணுறாரு, விவரமாக சொல்லிவிட்டார். 33 திருத்தியா யயா தாரயதே மனஹ பிராணேந்திரிய கிரியாக யோகேனா விபிச்சாரிண்யா திருதிஹி சாப்பார்த்த சாத்விகி. இப்போ உறுதியை பற்றி சொல்லுகின்றார். சாத்விகமான உறுதி, ராஜசமான உறுதி, தாமச குணமுடையவனுடைய அந்த உறுதிப்பாடு, மன உறுதி எப்படி இருக்கும், சாத்விக குணமுடையவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா யோகத்தை கொண்டு பிறழாத எந்த மன உறுதியால் மனது பிராணன் இந்திரியங்களின் செயல்களை ஒருவன் காக்கின்றானோ அந்த உறுதி சாத்விகமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் செயல் இருக்கின்றது. இந்த காரியத்தை செயலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், செய்து கொண்டே இருக்கின்றான். செயல் செய்யாதவன் செயலை செய்யாதவன் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். ஒவ்வொரு உயிரும் காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்திருக்கின்ற இந்த யோகம் இருக்கின்றது பார்த்தீங்களா, கர்ம யோகம் அல்லது ஞான யோகம், தியான யோகம், புத்தி யோகம், இதெல்லாம் கீதையில் நிறைய யோகம் சொல்லி இருக்கு. புத்தி யோகம் உபாசிரித்திய, இந்த யோகத்தை அனுசரித்து பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார். தபஸ்விபியோ அதிகோ யோகி ஞானிபியோ அபிமதோ அதிக கர்மிபியச்ச அதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. தபஸ்விகளை விட யோகி மேலானவன், ஞானிகளை விட யோகி மேலானவன், கர்மயோகத்தை விட யோகி மேலானவன். அதனால் இந்த ஸ்லோகத்தில் தஸ்மாத் யோகி பவார்ஜுனன் சொல்லும்போது தியான யோகியைத்தான் நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறதுலே உயர்ந்தவன் என்று சொல்லுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த யோகங்களை, வழிமுறைகளை அதையெல்லாம் அனுசரித்து கையாண்டு பழக்கத்திற்கு கொண்டு வந்து அதற்கு மன உறுதி வேணும். நல்ல விஷயங்களை கடைப்பிடிப்பதற்கென்றே ஒரு மன உறுதி வேண்டும். அது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதை நடைமுறைப்படுத்த முடியும். இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்ல விஷயங்களில் ஈடுபட முடியும்.
நம்முடைய மனதே நம்முடைய புத்தியே நமக்கு எதிராக அமைந்துவிடும் சில சமயங்களில். அதையெல்லாம் சரி செய்வதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும், நம்மளுடைய அருள் நமக்கே வேண்டும். அதுதான் மன உறுதிங்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்கும் போது மக்கள் என்ன செய்கின்றார்கள், மனிதர்கள் இதை எப்படியாவது செய்வோம் தான் தொடங்குறாங்க, ஆனால் பாதியிலே விட்டுடுறாங்க. வைராக்கியம் இல்லை, மன உறுதி இல்லை, தீவிர முயற்சி இல்லை. அப்போ இந்த சாத்விக இந்த உறுதி மன உறுதி உடையவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய மனது, அவனுடைய இந்திரியங்கள், உடல், பிராணன் இவைகளையெல்லாம் என்ன பண்ணுறான், இந்த உயர்ந்த கர்மயோகத்திற்குண்டான செயல்களை செய்வதற்கே என்ன பண்ணுறான், அதை காக்கின்றான், அதை பாதுகாக்கின்றான், அதற்காக அதை பயன்படுத்துகின்றான். இவனுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் எதற்காக அப்படின்னா கர்மயோகம் செய்வதற்கு. சாஸ்திரத்தில் என்னென்னலாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நான் வாழ்கின்றேன். இப்போ ப்ரிடாமினண்ட்டாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா கர்மயோகம், முமுக்ஷுத்துவம். அதற்காகத்தான் அவனுடைய இந்திரியங்கள், மனசு, புத்தியெலாம் என்ன ஆகுது, பெரும்பான்மையாக 99.9% என்ன பண்ணுறதுன்னா அதுக்காக தான் வேலை செய்யுது. அப்போ ஓரியன்டேஷன், அவன் எதை சார்ந்து இருக்கின்றான் அப்படின்னா சாஸ்திரத்தை, ஈஸ்வரனை, குருவை, குருவினுடைய வாக்கியத்தை, வேதாந்தத்தினுடைய வாக்கியத்தை சார்ந்திருந்து, அதுதான் யோகம். அத்தகைய யோகத்தை பயில்வதற்காக அந்த யோக பாதையில், கர்மயோக பாதையில் பிறழாத, அதிலிருந்து அவன் என்ன பண்ணுறதில்லை, மாறுவதில்லை. அதுதான் மன உறுதி. அப்போ அதற்காக எதெல்லாம் பயன்படுகிறது, மனது பயன்படுகிறது, பஞ்ச பிராணன் பயன்படுகின்றது, 5 விதமான பிராணன் இருக்குதே, அதற்காக நம்ம பிராண சக்தியை நம்ம என்ன பண்ணுறோம், செலவிடுகின்றோம். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இதெல்லாம் பயன்படுகின்றது. அதற்காகவே பயன்படுத்துபவன், அதற்காகவே பாதுகாக்கின்றவன், இந்த உடலை செலவழிப்பவன் யார் அப்படின்னா அதுதான் சாத்விகமான மன உறுதி. அப்போது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மானிட பிறவியை இந்த மாதிரி உயர்ந்த விஷயத்திற்கு பயன்படுத்துவது தான் என்னதுன்னா மன உறுதி, சாத்விக மன உறுதி. அடுத்தது ராஜச மன உறுதி. யயாது தர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதே அர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஹி சாப்பார்த்த ராஜசி. எந்த உறுதியினால் அர்ஜுனா அறம்பொருள் இன்பங்களை ஒருவன் காக்கின்றானோ, பற்றுதலால் பயனை விரும்புகின்றவனாகிறானோ, அந்த உறுதி அர்ஜுனா அது என்னதுன்னா ராஜசம். அப்போ அந்த சாத்விக குணத்திலே நம்ம பார்த்தோம் என்னது அப்படின்னா மோட்ச புருஷார்த்தத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவன் தான் சாத்விகம். அந்த மோட்ச புருஷார்த்தத்தை விட்டுட்டு தர்மார்த்த காமத்திற்காக தன்னை பயன்படுத்துபவன், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவன், தன்னுடைய வாழ்க்கையை செலவழிப்பவன், அவனுடைய உறுதி அம்மட்டே. அதுக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ இதுலேயும் சொல்கிறாரு பற்றுதலால் பயனில் விருப்பம் கொள்பவன். இந்த ரஜோகுணமுடையவன் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் எனி ரிசல்ட் ஆர் சம் அதர் ரிசல்ட். ஏதோ ஒரு நயா பைசாவாவது கிடைக்குமா, 10 ரூபா கிடைக்குமா, 100 ரூபா கிடைக்குமா, கோடி ரூபா கிடைக்குமா, பொருளாக கிடைக்குமா, பணமாக கிடைக்குமா, ஏதாவது சம் அதர் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் வில் பி தேர். யாருக்குன்னா இந்த ராஜச குணமுடையவன். வெட்டிக்கிட்டு வாடா அப்படின்னா என்ன பண்ணிடுவான், கட்டிக்கிட்டு வந்துடுவான். அப்பேற்பட்ட குணமுடையவன், அப்பேற்பட்ட மன உறுதியும் உடையவன். அவனுடைய ரீங்காரம், அவனுடைய விவகாரம் எதை சுற்றி கொண்டிருக்கும், அறம், பொருள், இன்பம். இந்த புருஷார்த்தத்தில் 3ல் முதல் 3 தான், அதுக்கு மேலே போகவே மாட்டான். அது ராஜச குணமுடையது, அப்படி தான் இருக்கும். அந்த புத்தி அப்படி தான் இருக்கும். ஆனாலும் அந்த மன உறுதி தேவைதான். அதிலிருந்து மீண்டு வந்துட்டால் அதில் ரொம்ப உயர்ந்தது, அதுதான் சாத்விகம். பெரும்பாலான மக்களுடைய மன உறுதி 90% ஆஃப் த பீப்புள்
வேர்ல்டுலி பீப்புள், மெட்டீரியல் பீப்புள். அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தான் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். மணி மேக்கிங் மைண்டு, சிம்பிளாக சொல்ல போனோம்னா மணி மேக்கிங் மைண்டு, ட்ரிபிள் எம். அது ராஜசம், அப்படி தான் இருக்கும், அந்த புத்தி அப்படி தான் இருக்கும். அடுத்து 35வது ஸ்லோகம். யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவச்ச ந விமுஞ்சதி துர்மேதா திருதிகி சாப்பார்த்த தாமசி. பார்த்தா அர்ஜுனா, தூக்கத்தையே பிரதானமாக கொண்டிருப்பவன், அச்சத்தை கொண்டிருப்பவன், துயரத்தையும் மனக்கலக்கத்தையும் அப்புறம் செருக்கையும் விடாது பிடிக்கும் அறிவிலியின் உறுதி தாமசமானது. மூர்க்கன் எதை வந்து தியாகம் பண்ணாலும் பண்ணுவான், தூக்கத்தை தியாகம் பண்ண மாட்டான். யாரு? இந்த தாமச உறுதியுடையவன். அவனுடைய உறுதி தூக்கத்தில் அதிகமாக இருக்கும். எது நடந்தாலும் சரி தூக்கத்தை என்ன பண்ணுறதில்ல, தியாகம் பண்ண முடியாது. அச்சம், பயம் 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 பயம், எந்திரிச்சா பயம், நின்ன பயம், உட்கார்ந்த பயம், தூங்கின பயம், அனைத்திற்கும் பயம். துயரத்தை தானாகவே வரவழைத்துக் கொள்பவன். மனக்கலக்கம், எதையாவது எண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் செருக்கு. செருக்கு அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களிலும் அவன் என்ன பண்ணுறான், தனக்கு மேலே யாரும் கிடையாது, தனக்கு தெரிந்ததுதான் உண்மை, மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஆணவம். அப்பேற்பட்ட அறிவிலியின் உறுதி என்னது அப்படின்னா தாமசமானது. சுகம் த்விதானிம் திருவிதம் ஸ்ருணுமே பரதர்ஷப அபியாசாத் திரமதே யத்ர துக்காந்தம் ந நிகச்சதி. துக்காந்தம் ச நிகச்சதி. இந்த ஸ்லோகத்தில் 36 சொல்றாரு, ஒருவன் எந்த சுகத்தை பயிற்சியால் அனுபவித்து துன்பத்தின் முடிவை அடைகிறானோ அதன் மூவிதமான பாகுபாட்டையும் இப்போது என்னிடம் கேளாய். அந்த பரதகுல அர்ஜுனனே, பரதகுல காளையே அப்படிங்கிறார். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு விதமான இன்பத்தை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா அது துன்பத்தில் போய் முடியுது. இப்போ நாம் ரொம்ப நாளாக நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பழக்கமே நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இன்பத்தை தருகின்றது. அதை அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு என்ன வருது, இன்பம் வருகின்றது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது திடீர்னு என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு துன்பத்தை தந்துவிடும். இதுலேயும் 3 விதமான பாகுபாடுகள் இருக்கின்றது. இன்பம் போன்று இருப்பது கடைசியில் என்ன ஆகுது, துன்பத்தை தருகின்றது. உலகத்தில் எல்லா விஷயங்களும் முதல்ல எடுத்தவொன்னே என்ன கொடுக்குது, இன்பத்தை தான் தருகின்றது. எதுவுமே துன்பத்தை தராது. முதல்ல வந்து அதிகபட்சம் எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்பத்தை தான் தரும். ஆனால் முடிவு என்னது அப்படின்னா துன்பம் துன்பம் துன்பம். அதிலும் சாத்விக குணம், ராஜச குணம், தாமச குணம் அப்படின்னு 3 இருக்கு. அதையும் சொல்லுகின்றேன் அர்ஜுனா, கேளப்பா. அப்போ 3 விதமான ஞானம், 3 விதமான கர்மா, 3 விதமான கர்த்தா, 3 விதமான புத்தி, 3 விதமான மன உறுதி. இப்போ 3 விதமான என்ன சொல்ல போறாரு, இன்பம், தாமச சாத்விக இன்பம், சாத்விக ராஜச இன்பம், தாமச இன்பம், இதெல்லாம் சொல்ல போறாரு.